கல்லில் இருந்து தங்கம் ஆனே, கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே. நரனிலிருந்து நாராயணன் ஆவே தந்தையே உன்னாலே. ஜோதி என்றே உணர்த்த வந்தே, சகல சக்திகள் தந்தாயே. ஞான முரளி தினமும் சொல்லி கல்மனதை கரைத்தாய். உன்னை தவிர எனக்கு யாரும், உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை இந்த உலகிலே. கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே. கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே. கானல் நீரை கங்கையாக்க ஞானக்கடல் நீ வந்தாயே. பாவமெல்லாம் அஸ்பமாகவே வந்தாய் பிரம்மா உடல் மீதே. கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே. ராஜயோகத்தை கற்று தந்த யோகேஸ்வர சிவன் நீதானே. பரந்த மனதை எனக்கு தந்தே ஸ்வர்க்கம் படைத்திட வைத்தாயே. எதை இங்கே நான் அடைய வேண்டும், அதை அடைந்தே உன்னாலே. கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா வைரமே உன்னாலே. நரனிலிருந்து நாராயணன் ஆவே உன்னாலே உன்னாலே. தாமரை
தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம், சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம். பாங்காகவே வாழ்ந்திடுவோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம், அஷ்டசக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம். நஷ்டமோக நினைவில் இருந்து, நஷ்டமோக நினைவில் இருந்து நாளும் கடமைகள் செய்திடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார், வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார். வேதங்கள் இன்று ஆத்மா என்று, வேதங்கள் இன்று ஆத்மா என்று அனைவரும் உணர்ந்து நினைவு செய்வோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे।
अंधेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 25/11/25 பாபா இன்னைக்கு மகாவாகியத்தில் அப்படிப்பட்ட சதோ பிரதானம் தன்னைத்தானே ஆக்க வேண்டும் என்ற கவலை நமக்கு இருக்க வேண்டும். கவலையற்றவராக இருங்கன்னு பாபா சொல்றார். கவலையற்றவராக ஆக்கக்கூடியவர் எந்த ஒரு விஷயம் சொல்கிறார்? கவலையற்றவராக இருக்கணும், ஆனால் ஒரு விஷயத்தில் கவலைப்பட வேண்டும். என்ன கவலை இருக்கணும் நமக்கு? உலக கவலையெல்லாம் இல்லை, யாரை பற்றி நமக்கு கவலை இல்லையே. நமக்கு மேலே பொறுப்பானவர் பாபா கிடைச்சிட்டார். பகவான்கிட்ட எல்லா சுமைகளை ஒப்படைச்சிடுறோம். பாபாட்ட எல்லாத்தையும் சார்ட்டை கொடுத்துட்றோம், ஃப்ரீ பண்ணிக்கிறோம். நம்மளை டெய்லி ஃப்ரீ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கவலை இல்லாமலாம் இல்லை, கவலை வரும், ஆனால் ஃப்ரீ பண்ணிக்கிறோம் அதை. ஆனால் இந்த ஒரு கவலை நமக்கு இருக்க வேண்டும். நான் எனது ஆத்மாவை சதோ பிரதானம் எப்படி வந்தேனோ, போன கல்பத்தில் பாபா என்னை எப்படி ஆக்கினாரோ அதே போல நான் ஆக வேண்டும். மீண்டும் எனது இயல்பு நிலைக்கு நான் திரும்ப வேண்டும் என்ற கவனம் இருக்க வேண்டும். அதற்காக பாபா நிறைய நமக்கு எச்சரிக்கைகளை கொடுத்துட்டே இருக்கார் முரளியில். சாவதான் எச்சரிக்கை கொடுக்குறாரு. மாயா தவறு செய்வித்துவிடக்கூடாது என்பதற்கான நிறைய அநேக விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. முரளியினுடைய தலைப்பு மீठे बच्चे आत्मा को सदो प्रदान बनाने का पूर्णा फिक्र रखो. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாவை சதோ பிரதானம் தூய்மைப்படுத்துவதற்கான கவலை வைங்க. கோய் பி காமி ரகு ந ஜாவே மாயா கஃப்லத் ந கராதே. எந்த ஒரு குறை உங்களிடம் தங்கிவிடக்கூடாது. மாயா கவனக்குறைவாக இல்லாதவராக ஆக்கிவிடக்கூடாது. கவனக்குறைவற்றவர்களாக மாயா ஆக்கிவிடக்கூடாது. எனவே இந்த கவலை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நான் என்னை தூய்மைப்படுத்துவது? சதோ பிரதான ஆத்மாவாக நான் என்னை எப்படி ஆக்க வேண்டும்? குறையற்ற ஆத்மாவாக நான் இருக்கணும். என்கிட்ட யார் எப்படிப்பட்ட குறையை தேடினாலும் குறை தென்படாத அளவுக்கு நான் ஆத்மா என்னை குணங்களால் நிரப்பிக்கொள்வது எப்படி? அதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். क्वेश्चन, तुम बच्चों के मुख से कौन सी शुभ बोल सदा निकलने चाहिए? எப்பொழுதும் குழந்தைகளாகிய உங்களுடைய வாயிலிருந்து உதட்டிலிருந்து எந்த ஒரு சுபமான விஷயம் வார்த்தை வெளிப்பட்டு இருக்க வேண்டும், சதா வெளிப்பட வேண்டும். சுபமான விஷயம் வார்த்தை எந்த ஒரு சுப விஷயம் வெளிப்பட வேண்டும். सदा मुख से यही शुभ बोल बोलो कि हम नरसी नारायण बनेंगे कम नहीं. சதா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சுபமான வார்த்தைகளை சொல்லுங்க. நாங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவோம். இது குறைந்த விஷயம் இல்லை இல்லையா? हम ही विश्व के मालिक थे, फिर से बनेंगे. நாமே விஸ்வத்தின் எஜமானனாக வாழ்ந்தோம், மீண்டும் ஆகுவோம்.
लेकिन ये मंजिल ऊंची है. சொல்றது ஈஸி, ஆனால் இந்த லட்சியம் மிக உயர்ந்தது. இதை அடைவதற்கு நம்ம முயற்சிக்கணும். इसलिए बहुत बहुत खबरदार रहना है. இந்த லட்சியம் மிக உயர்ந்தது, எனவே ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். अपना पोता में देखना है. தனது கணக்கு வழக்கை பார்க்க வேண்டும். एम एंड ऑब्जेक्ट को सामने रख पुरुषार्थ करते रहना है. हार्ट फेल नहीं होना है. நம்மளுடைய லட்சியத்தை முன்வைத்து முயற்சிக்க வேண்டும். எந்த விஷயத்திலையும் மனம் உடைந்து விடக்கூடாது. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே, இப்படி நடந்துடுச்சே, இப்படி ஆயிருக்கக்கூடாதே. பாபா சொல்கிறாரு, எதை பற்றியும் மனச்சோர்வு, மனசு உடஞ்சி போகிறது, மனசில் விரக்தி வர்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதற்கு தான் நம்ம லட்சியத்தை முன்வைக்க வேண்டும். அதான் பாபா இருந்த காலத்தில் பாபா லக்ஷ்மி நாராயணருடைய ஃபோட்டோ கையில் கொடுப்பாராம். அந்த லக்ஷ்மி நாராயண ஃபோட்டோ எடுத்து நம்ம பார்க்கணும், நான் தான் இது, நான் தான் இது, நான் இப்படி ஆயிட்டுருக்கிறேன். ओम शांति. माँ बैठ रूहानी बच्चों को समझाते हैं. यहाँ जब याद की यात्रा में बैठे हो तो भाई बहनों को कहो कि तुम आत्मा अभिमानी हो, बैठो, बाबा को याद करो. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிதல் கொடுக்கிறார். எப்பொழுது நீங்கள் இங்கே நினைவு யாத்திரையில் அமர்கிறீர்களோ, சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஆத்ம சிந்தனையில் அமருங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். நல்ல முரளி தொடங்கும் போதே ஃபஸ்ட்டு மகாவாக்கியம் என்ன? ஓம் சாந்தி. ஓம் சாந்தின்னு சொன்ன மாத்திரத்தில் எல்லாத்தையும் மறந்து சுயஸ்திதிக்கு வந்துடணும். ரெண்டாவது நம்ம என்ன கேட்குறோம்? பாபாவுடைய மகா வாக்கியத்தில் பாபா சொல்கிறது, சிவபாபா யாது ஹே. சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாபா நினைவில் அமர்ந்துள்ளீர்களா? ஆத்மஸ்திதியில் அமர்ந்துள்ளீர்களா என்பதை எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். ஏ ஸ்மிருதி திலானி சாகியே. பாபாவை நினைவு செய்கிறீங்களா? ஆத்ம உணர்வில் இருக்கின்றீர்களா என்பதை நினைவுபடுத்த வேண்டும். तुमको अभी स्मृति मिल रही है, हम आत्मा, हमारा बाबा हमको पढ़ाने आते, हम भी कर्मेंद्र द्वारा पढ़ते हैं. நமக்கு இந்த நினைவு நிறைய ஏராளமான நினைவை பாபா கொடுத்துருக்கார். அதில் ஃபஸ்ட்டு நினைவு எதை கொடுத்துருக்கார்? நான் ஆத்மா, நான் இந்த தேகம் அல்ல. பாபா சொல்கிறாங்க, பகவான் எனக்கு படிப்புகின்றார். நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியத்தின் மூலமாக படித்து வருகிறேன். நான் ஆத்மா. माँ भी कर्मेंद्रिय का आधार लेने द्वारा पहले पहले कहते ही बाप को याद करो. சிவ பாபாவுக்கும் உடல் இல்லை இல்லையா? அதனால் அவரும் கர்மேந்திரியத்தை ஆதாரமாக எடுத்து பிரம்மாவினுடைய உடல் மூலமாக முதலில் கூறுகின்றார், பாபாவை நினைவு செய்யுங்கள். बच्चों को समझाया गया है ஞான மார்க்க. குழந்தைகளுக்கு புரிதல் கொடுத்திருக்கார், இது ஞான மார்க்கமாகும். பக்தி மார்க்க நகி கஹேங்கே. ஞான் சிர்ஃப் ஏக் ही ஞான் சாகர் பதித் பாவன் தேते हैं. இது பக்தி மார்க்கம் அல்ல. வணங்குறதுக்கு, கடவுளை அழைப்பதற்கு, கடவுளிடம் முறையிடுவதற்கு, யாசிப்பதற்கு இங்கே அவசியம் இல்லை. அப்பா பாபா யார்? பகவான் நமக்கு அப்பா ஆயிட்டார். அவரை நினைச்சாலே போதுமானது. ஞான கடலால் மட்டும்தான் இந்த ஞானத்தை அளிக்க முடியும். तुमको पहले नंबर का पाठ यही मिलता, अपने को आत्मा समझ बाप को याद करो. சிவ பரமாத்மா ஞான கடல் முதல் ஞானம் இதை நமக்கு கொடுத்துள்ளார். ஆத்மா பாடம், அதாவது தன்னை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைங்க. बहुत ज़रूरी है. இது ஃபஸ்ட்டு பாடம், கடைசி மூச்சு வரைக்கும் மிக முக்கிய பாடம், அவசியமான பாடமாகும். और कोई भी सत्संग में किसी को कहने आएगा नहीं.
आजकल आर्टिफिशियल संस्थाएं बहुत निकली हैं, तुमसे सुनकर कोई कहे भी परंतु अर्थ समझ न सके, समझाने का अकल नहीं आएगा तो तुमको ही बाप कहते हैं। बेहद के बाप को याद करो, विकर्म विनाश हो जाए। எத்தனையோ சச்சங்கங்கள் இருந்தாலும் பாபா நமக்கு கொடுத்த முதல் பாடம் ஆத்ம லெசன். பாபா சொல்கிறாரு, இதை புரிய வைப்பதற்கு அவ்வளோ புத்தி சக்தி தெளிவாக இருக்க வேண்டும், இல்லைன்னா எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் சிவபாபா கூறுகின்றார், எல்லையற்ற பாபாவை நினைவு செய்தால்தான் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த 63 பிறவினுடைய தேவையற்ற கணக்கு வழக்குகள்லாம் அழிந்துவிடும். விவேக் பி கேத்தா ஹே ஏ புராணி துனியா ஹே. இப்போ நமக்கு ஞானம் கிடைச்ச உடனே புத்தி தெளிவாக இருக்குது. அதனால் புத்தி கூட என்ன நினைக்குது, என்ன சொல்லுது, இது பழைய உலகம், இந்த பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது, நம்ம எப்படி வந்தோம், நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம், எவ்வளோ வித்தியாசம் வந்துடுச்சு இப்போ. இது புத்தி சக்தி உணருது. वह पावन दुनिया ये पति दुनिया, बुलाते भी हैं पतित पावनावो आकर पावन बनावो. எல்லாருமே பகவானை அழைக்கின்றோம், பதீத பாவனனே வாருங்கள் என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று இவ்வளோ காலம் நம்ம நினச்சோம். பாபா நம்மளுடைய கூக்குரலை புரிந்து வந்துள்ளார். गीता में भी अक्षर है माम एकम याद करो, देखिए सर्व संबंध त्याग अपने को आत्मा समझो. கீதையினுடைய மகா வாக்கியம் இதுதான், என்னை நினைவு செய்யுங்கள், மனதால் என்னை நினைங்க, தேகம் தேக சம்பந்தங்களை மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைங்க. ये देखे संबंध पहले नहीं थे, तुम आत्मा यहाँ आती हो पाठ बजाने. முதல்ல உங்களுக்கு தேகமே இல்லை, பரந்தாம வீட்டில் இருந்தீங்க, நிராகார உலகத்தில் இருந்தீங்க, இங்கே இந்த பூமிக்கு பாட்டு ப்ளே பண்ண வந்திருக்கீங்க. गायन भी है अकेले आए अकेले जाना, इनका अर्थ मनुष्य नहीं समझते, अभी तुम प्रैक्टिकल में जानते हो. சொல்லுவாங்க இல்லையா பழமொழியில், எப்படி வந்தோமோ அப்படி போகணுன்னு. பாபா சொல்கிறாங்க, இதோட அர்த்தம் மனிதர்களுக்கு தெரியாது, ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எப்படி வந்தோம், எப்படி மீண்டும் அதே போல் ஆகி திரும்ப வேண்டும், இதை நம்ம தான் ஃபீல் பண்ணுறோம். ஹம் அபி பாவன் பன் ரஹே ஹோ, இப்போ நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை, ஆத்மாவை தூய்மைப்படுத்தி வருகிறீர்கள். யாதுக்கு யாத்ரா சே யாதுக்கு பல் சே, பாபோட நினைவு என்ற பலத்தால், யோக பலத்தால் ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏகைஹி ராஜ்யோக் பல், இதற்கு பெயர்தான் ராஜயோகத்தின் பலம் என்று அழைக்கப்படுது. वही हठ योग जिससे मनुष्य थोड़े ही समय के लिए तंदुरुस्त रहते. பாபா சொல்ற மற்ற ஹட யோகங்கள், அதில் இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் கிடைக்க முடியாது. கொஞ்ச காலத்துக்கு வேணான்னு ஆரோக்கியமாக இருக்கலாமே தவிர ஹட யோகம், பிராணாயாமம் செய்வது, முத்ரா பண்ணுறது. பட் இந்த ராஜயோகம் என்பது 21 பிறவிகளுக்கு நமக்கு முழு ஆரோக்கியத்தை தரவல்லது. சத்தியமே தும் கித்தனா தந்துருஸ்த் ரஹதே ஹோ. பாபா சொல்கிறாங்க, சத்தியத்தில் நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்கீங்க. ये सब यहाँ चीची दुनिया में करते हैं, हटों की दरकार नहीं है, यही पुरानी दुनिया. सती हो नई दुनिया पास्ट हो गई, उनमें तो इन लक्ष्मी नारायण का राज्य था, किसको पता नहीं है. புது உலகம் முடிந்து விட்டது, அந்த புது உலகத்தை பற்றிய நாலேஜ் வேறு யாருக்கும் இல்லை. ஏன்னா இந்த பழைய உலகம்தான் இப்போ கண்ணுக்கு தெரியுது. அந்த காலத்தில் அந்த யுகத்தில் லக்ஷ்மி நாராயணர் தான் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்குமே தெரிய வரலை. கீத் பி ஹேனா जाग सजनिया जाग, नवयुग है सत्युग, पुराना युग है कलयुग. பாட்டில் கூட வருது இல்லையா, பகவான் நாயகன் நாயகி ஆத்மாவை எழுப்புறார்.
விழிக்க வைக்கிறார். ஹே நாயகிகளே, விழித்தெழுங்கள், புது யுகம் வந்தடைந்து விட்டது, பழைய கலியுகம் சென்று விட்டது, எழுந்திரிங்கள்னு பாட்டு கூட இருக்கு இல்லையா. இஸ்கோ கோய் பி சத்யுக்தோ நஹி கஹேங்கே, இந்த யுகத்தை கலியுகத்தை யாரும் சத்தியுகம் என்று சொல்லவே முடியாது. ஏற்றுக்குவாங்களா யாராவது சொன்னா? எவ்வளோ கொடூர தன்மைகள் நடக்குது. தும் சத்யுகேலியே படுத்தே ஹோ, பாபா சொன்னீங்க ராஜயோக படிப்பு ஏன் படிக்கிறீங்க? சத்யுகத்திற்கான பாடம் இது. ऐसे पढ़ाने वाला तो कोई भी नहीं होगा जो कहे हम पढ़ाई से तुमको नई दुनिया में राज्य पद मिलेगा. இந்த மாதிரி யாருமே படித்து சொல்ல முடியாது, நாங்கள் அடுத்த பிறவியில் ராஜா ஆயிடுவோம், ராஜ்ய பதவி எங்களுக்கு கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு பாடம் படிப்பு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. பாப்கே சிவாய் அவர் கோய் போல் ந சகே, பாபாவை தவிர வேறு யாரும் இப்படி அத்தாரிட்டியுடன் சொல்ல முடியாது. बच्चों को हर बात की स्मृति दिलाई जाती है. பாபா குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை நினைவுபடுத்தி வருகிறார். கஃப்லத் நெய் கர்னிகே, பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை மதிக்கணும், கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ரகசியங்கள் இருக்கு. பாபா சப்கோ சம்ஜாத்தே ரேத்தே, கஹாं பி பைட்டோ, தந்தா ஆதி கரோ, அப்னே கோ ஆத்மா சமஜ் கரோ. ஞான மார்க்கம் சாதாரண ஈஸியான மார்க்கம், ஆனால் பாபா சொல்கிற அதை ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. எங்கே போனாலும் ஆத்ம உணர்வில் இருங்க. முதல் பாடத்தை பக்கா பண்ணுங்க. தொழில் விவகாரம் செய்கிறீங்களா, நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, ஆத்மான்னு நினைங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது? धंधे दोरी में ज़रा मुश्किल होती है तो जितना हो सके टाइम निकाल याद में बैठो, तभी आत्मा पवित्र होगी. நீங்கள் ஃபுல் டே காரிய விவகாரங்கள் செய்யும்போது கொஞ்சம் நேரம் எடுத்து, ஏன்னா ஃபுல் டைட்டு இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, நம்ம கையில் தான் இருக்குது, நேரம் ஒதுக்கி கொஞ்சம் நீங்கள் பாபா நினைவில் அமர வேண்டும். அவர் कोई उपाय नहीं है, பாபா சொல்கிறார் வேறு வழியே கிடையாது. ஆத்மாவில் இருக்கக்கூடிய பழைய பாவங்களை அழிப்பதற்கு பாபா நினைவுதான் ஆதாரம். தும் ராஜயோக் சீக் ரஹே ஹோ நை துனியாலேயே, நீங்கள் ராஜயோகம் புது யுகம் செல்வதற்காக பயின்று வருகிறீர்கள். வஹா அயன் ஏஜ் ஆத்மா ஜான சகே, சத்யுகத்துக்கு கலியுகத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வரவே முடியாது. माया ने आत्मा के पंख तोड़ डाले, आत्मा उड़ती है ना, एक शरीर छोड़ दूसरा लेती है. आत्मा है सबसे तीखा रॉकेट. ஆத்மா எல்லாத்தையும் விட ரொம்ப ஃபோர்ஸாக போகக்கூடிய அதி வேகமாக செல்லக்கூடிய ராக்கெட். ஆனால் மாயா ஆத்மா பறக்கும் இல்லையா, அந்த ரெக்கையை உடைத்து விட்டது. பச்சும் को नई नई बातें सुनकर वंडर लगता है. आत्मा कितना छोटा राकेट है, उसमें 84 जन्मों का पार्ट नुंदा हुआ. புது புது விஷயங்களை கேட்கும்போது எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. எவ்வளோ சின்ன ஆத்மாவில் 84 பிறவிக்கான பாட்டு பதிவாகி இருக்குது. எவ்வளோ சின்னது ஆத்மா ஒளி. ऐसी बातें दिल में याद रखने से उमंग आएगा. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்வதால் ஆர்வம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். स्कूल में विद्यार्थियों की बुद्धि में विद्या याद रहती है ना, तुम्हारी बुद्धि में अब क्या है. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட புத்தியில் பாடம் படிப்பு எப்போதுமே நிரம்பி இருக்கும். அதே போல் பாபா நம்மளை பார்த்து கேட்குறார், உங்கள் புத்தியில் என்ன இருக்குது? இப்போது புத்தி कोई शरीर में नहीं है. புத்தி சரீரத்தில் இல்லை. புத்தி எங்கே இருக்குது? ஆத்மாவில் இருக்குது. ஆத்மாவினுடைய 3 சக்திகள் என்னென்ன? மனம், புத்தி, சமஸ்காரம். ஆத்மா ஹி படுத்தி ஹே, படிக்கிறது எது? ஆத்மா தான். எல்லா காரியத்தையும் செய்யறது எது? அதுவும் ஆத்மா தான். சிவபாபா பி ஆத்மா ஹே. சிவபாபா யாரு? அவரும் ஒரு ஆத்மா. பரந்து உनको பரம் कहते.
ஆனால் பாபாவை உயர்ந்த ஆத்மா என்று சொல்லப்படுது. ஞான் கா சாகர் ஹே, ஒவ்வொரு சோட்டி பிந்தி ஹே. பாபா ஞான கடல், அவ்வளோ விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. பாருங்க, எவ்வளோ நாலேஜ் பாபா கொடுத்துருக்கார் நமக்கு. புத்தியை திறந்திருக்கார், 3ஆம் கண் கொடுத்து கபாலத்தை திறந்துட்டார் பாபா. எவ்வளோ ஆத்மாவோட லெசன் எவ்வளோ ஆழத்தில் போயிட்டே இருக்கு. சன்ஸ்காரத்தை பற்றி எவ்வளோ விஷயம், புத்தியை பற்றி எவ்வளோ விஷயம், மனசை பற்றி எவ்வளோ விஷயம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? சின்ன பிந்து ஒளியாக இருக்கார். எபி கிஸ்கோ பத்தா நஹி, जो उस बाप में संस्कार है वही तुम बच्चों में भरे जाते. இது உலகத்தில் யாருக்கும் தெரியறதில்ல. எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். எந்த விஷயங்கள் பகவான்கிட்ட இருக்கோ அந்த விஷயங்களை பாபா தன் குழந்தைகளுக்குள் நிறைத்து வருகிறார். இதுக்கு பெயர் தான் நாலேஜ், ஞானம். இது யாருக்குமே தெரிவதில்லை. अभी तुम योग बल से पावन बन रहे हो, उसके लिए पुरुषार्थ करना पड़े. पढ़ाई में फुन्ना तो रहता है, कहाँ हम फेल न हो जावे. நம்ம யோகா செய்து தூய்மை அடைகிறோம், அதற்கு முயற்சி எடுத்துட்ருக்குறோம். பாபா சொல்கிறார், படிப்பில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஃபெயில் ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு கவலை இருக்க வேண்டும். इसमें पहले नंबर की सब्जेक्ट ही ये है. ஃபஸ்ட்டு நம்பர் சப்ஜெக்ட் இதுதான். இது ஆத்மா சதோ பிரதான் பனே. நான் என்னுடைய ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குவது எவ்வாறு? குச்சு காமி ந ரக ஜாவே, எந்த குறை எனக்குள்ளார இருக்கக்கூடாது. குறையை போக்குறதுக்காகத்தான் பாபா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாலேஜ் கொடுக்குறார். நைத்தோ நாப்பா சோஜாயிங்க, குறை இருந்தால் ஃபெயில் ஆகிடுவீங்க. மாயா தும்கோ ஹர் பாத் மே புலாத்தி ஹே. ஒவ்வொரு விஷயத்தையும் மாயா மறக்க வைக்கிறது. பாபா நினைவுபடுத்திகிட்டே இருக்கார் ஒவ்வொரு ரகசியத்தையும். மாயா என்ன பண்ணுது? ஆப்போசிட்டாக வேலை பண்ணுது. அப்போ நம்ம ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ கவனம் கொடுக்கணும்? பாபா எப்படிப்பட்ட விஷயத்த சொல்லித்தரார். அப்போ நம்ம கவனம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையோடு ஒரு ஸ்டெப் இருக்கணும். ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ எச்சரிக்கையோடு இருக்கணும். நம்ம आत्मा चाहती है चाट रखे सारे दिन में कोई असुरी काम न करे, परंतु माया चाट रखने नहीं देती है. நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ மாயா தடை கொடுக்குது, தடை போடுது. அப்போ தானே ஃபெயில் ஆக்க முடியும் நம்மளை. அப்போ அதுக்கு நம்ம ஃபோர்ஸாக என்ன பண்ணணும்? காரியத்தை செய்யணும். तो माया के चंबे में आ जाते हो, दिल कहती है पोता मिल रखे. व्यापारी लोग हमेशा फ़ायदा नुकसान का पोता मिल रखते, तुम्हारा ये बहुत बड़ा पोता मिल है. சார்ட் வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் மாயாவோட பிடியில் வலையில் சிக்கிக்கிறோம், எழுத முடியாமல் ஆயிடுறது. ஆனால் வியாபாரிகள் பாருங்கள், லாப நஷ்ட கணக்கை எடுத்தால் தானே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டப்பட்டிருக்கோம், திரும்பி அதை எப்படி லாபமாக்குறதுன்னு. அதே போல் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரம், அப்போது பெரிய கணக்கு வழக்கு. அப்போ தினம் நம்ம கணக்கை செக் பண்ணணும் இல்லையா? 21 जन्मों की कमाई, इसमें गफलत नहीं करनी चाहिए. बहुत बच्चे बहुत गफलत करते हैं. பெரிய வருமானத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் 21 ஜென்மத்துக்கு. இதில் கவனக்குறைவு இருக்கக்கூடாது இல்லையா? ஆனால் குழந்தைகள் கவனக்குறைவை கொண்டு வந்துடுறாங்க. इस बाबा को तो तुम बच्चे सूक्ष्म वतन में स्वर्ग में देखते हो. बाबा भी बहुत पुरुषार्थ करते, वंडर भी खाते रहते हैं. பிரம்மா பாபா அவரை நம்ம சூக்ஷ்ம வதனத்தில் பார்க்குறோம், சொர்க்கத்தில் பாபா காட்சி கொடுக்குறார். ஆனால் பாபா கூட முயற்சி செஞ்சிருக்கார். பாபா அவரை நினச்சி அதிசயப்படுறார். बाप की याद में स्नान करता हूँ, भोजन खाता हूँ, फिर भी भूल जाता हूँ. பிரம்மா பாபா அவருடைய அனுபவம் சொல்கிறார். குழந்தைங்களே, நானும் உங்களை போல முயற்சியாளர். நானும் பாபாவை நினைவு செய்கிறேன். குளிக்கிறச்ச கூட நான் நினைக்கிறேன், சாப்பிடும்போது நான் நினைக்கிறேன், ஆனால் அடுத்துக்கு பிறகு மறந்துடுறேன். फिर याद करने लगता हूँ. சாப்பிட உட்காரேன், நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் பாபா மறந்துட திரும்பி நினைக்கிறேன். நானும் முயற்சி பண்ணுறேன். படி சப்ஜெக்ட் ஏகே, பாபாவை நினைவு செய்வது தான் பெரிய சப்ஜெக்ட். इस बात में कोई भी मतभेद आ नहीं सकता.
இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. गीता में भी है देह सही देखिए सब धर्म छोड़ो बाकी रही ஆத்மா. கீதையினுடைய மகா வாக்கியமே இதுதான். தேகம் முதல் அனைத்தையும் மறந்துவிடு. அப்போ மிஞ்சி இருக்கிறது எது? ஆத்மா. देखो भूल अपने को आत्मा समझो, आत्मा की पति तमो प्रधान बनी. मनुष्य फिर कह देते आत्मा निर्लेप. ஆத்ம ஞானம் உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு. ஆனால் பாபா சொல்கிறார், ஆத்மாவில் தான் எல்லா பதிவுகளும் இருக்குது. ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. எப்படி ஆத்மா பரமாத்மா ஆக முடியும்? நம்ம பார்ட் வேறு, பாபா பார்ட் வேறு. அவருக்கு தேகமே இல்லை, நம்ம ஃபுல்லாக தேகத்தில் வரோம். 84 பிறவி எடுக்கிறோம். இதெல்லாம் பாபா இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஒவ்வொரு பொருளும் ஃபஸ்ட்டு சதோ பிரதானம் தூய்மையாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்டேஜ் மாறுது. कंस्ट्रक्शन डिस्ट्रक्शन होता है. बाप नई दुनिया का कंस्ट्रक्शन कराते हैं, फिर नए पुरानी दुनिया का डिस्ट्रक्शन हो जाता है. பாபா படைத்தல் காரியம் செய்கிறார். பாபா புது உலகத்தை என்ன பண்ணுறார்? பிரம்மா மூலமாக படைத்தல் காரியம் செய்விக்கிறார். பழைய உலகத்தை அழித்தல் காரியம் செய்விக்கிறார். भगवान तो नई दुनिया रचने वाला, पुरानी दुनिया बदल कर नई होगी. பகவான் புது உலகத்தை படைக்கக்கூடியவர் அல்லவா? பழைய உலகத்தை எப்படி அவர் படைக்க முடியும்? இதெல்லாம் புதுமையான விஷயங்கள். பாபா சொல்கிறார், திரேதா யுகத்தை கூட புது யுகம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பர்சன்டேஜ் குறைஞ்சிடுது இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் தெரியாது. तुम अभी आदि मध्य अंत को जान गए हो, सबकी जीवन कहानी को तुम जानते हो. यह நாலேஜ். இந்த சிருஷ்டி எவ்வாறு சுழல்கிறது, இந்த ஞானத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்துள்ளீர்கள். இதுக்கு பேர் தான் நாலேஜ். இந்த உலகத்தினுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது, மத்தியமம், அந்திம ஸ்டேஜுக்கு எப்படி வந்தோம், மீண்டும் எங்கே போகிறோம், இதான் நாலேஜ். कितना वर्ण करते हैं, बहुत खूबसूरत दिखाई पड़ती हैं, பக்தி तो अथाग हैं. பாபா சொல்கிறாரு, பக்தி அளவற்ற பக்தி. எவ்வளோ வர்ணிக்கிறாங்க பக்தியில். சொர்க்கம் என்பது, சத்தியுகம் என்பது எவ்வளோ அழகுமிக்க ஒரு உலகமாக காண்பிக்கிறாங்க. बीच में क्या खूबसूरत है, कितना छोटा बीच कितना बड़ा हो जाता. भक्ति का ये झाड़ है, अथाह कर्मकांड है, ज्ञान का गुटका एक ही मनमना பவ். பாருங்க, பாபா சொல்கிறார், ஞானம் என்பது விதை. விதை அழகாக இருக்குமா என்ன? புஷ்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும், பழங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் விதை, பாபா விதையாக இருக்காரு. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய சாராம்சம் என்ன, ஞானத்தினுடைய மருந்து, ஒரே மருந்து, மன்மனாபவ. அவ்வளோதான், இதான் சாரம். பாத் கேத்தே ஹே சதோ பிரதான் பண்ணலே முझे யாद கரோ. பாபா கூறுகின்றார், நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்த என்னை நினைச்சாதான் வழி. இன்னைக்கு ஃபுல் முரளியில் என்னை நினைங்க நினைங்க நினைங்க. பிரம்மா பாபாவும் அனுபவம் சொல்கிறார். நானும் எப்படி முயற்சி பண்ணி பாபாவை நினைக்கிறேன். तुम कहते हो पतित पावन आकर पावन बनाओ, सब पतित दुखी हैं. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நீங்களும் சொல்கிறீங்க, பத்தித்த பாவனனே வாங்க, எங்களை தூய்மைப்படுத்துங்க. எத்தனை முறை அவர் அழைச்சிருப்போம். எல்லாரும் முறையிடுறாங்க, கடவுளே இந்த உலகத்தை மாற்றுங்க, உலகமே துக்கமாக இருக்குது, பிரச்சனையான உலகமாக இருக்குது, பிரச்சனை இல்லாதவங்களே இல்லை, இந்த உலகத்தை மாற்றுங்க. பாபா என்ன பண்ணுறார்? உலகத்தை மாற்றுவதற்கான ஒரு மந்திரம் சொல்கிறார், மன்மனாபவ. மனதை என்னிடம் அர்ப்பணம் செய்யுங்க. सो क्या ऐसे तोड़े ही कोई समझाएंगे சிவாய் பாப்கே? பாபாவை தவிர வேறு யாருமே இப்படி சொல்ல முடியுமா என்ன? என்னை மட்டும் நினைங்கன்னு முடியாது இல்லையா? 84 சக்கரங்களை நம்ம முடிச்சிட்டோம்.
பாபா சொல்றாரு, கீதை சொல்லக்கூடியவங்களுக்கும் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஞானம் கொடுங்கங்கிறாரு. என்ன சொல்லணுங்கிறாரு? கீதா பர் கியா போல்தே, கீதையில் என்ன மகாவாக்கியம் சொல்லப்பட்டுள்ளது? तुम्हारी बुद्धि में सब सारा ज्ञान टपता रहता है. पापा पूछते हैं आगे कभी मिले हो. முழு ஞானம் உங்கள் புத்தியில் நிரம்பி இருக்க வேண்டும். பாபா கூட அவ்வப்பொழுது கேட்குறார், குழந்தைகளே, இதுக்கு முன்பு நீங்கள் என்னை சந்தித்ததுண்டா? ஞான புத்தியில் நிரம்பி இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க? பாபா, நாங்கள் போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தோம். பாபா பூச்சுதே और तुम उत्तर देते हो अर्थ सहित. பாபா கேள்வி கேட்டார்னா அர்த்தத்தோடு நம்ம புரிஞ்சு பாபாவுக்கு பதில் சொல்கிறோம். ஐசனி தோத்தை மிசலுக்காகுதேங்க, அப்படி இல்லை. கிளிப்புள்ள மாதிரி பாபா சொல்லி கொடுத்ததே நம்ம சொல்லணும், அப்படி இல்லை. யோசித்து புரிஞ்சு ஞானத்தை பதில் அளிக்கிறோம் நம்ம. பாபா பூச்தே தே கியூ மிலேத்தே கியா பாயாத்தா. திரும்பி பாபா கேட்குறார், என்னை ஏன் சந்திச்சிங்க, என்கிட்டேருந்து என்ன அடைஞ்சிங்க என்னை சந்திச்சு? தும் கஹ சக்தே ஹோ. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபா, விஸ்வத்தின் ராஜ்யத்தை அடைந்தோம், அதில் எல்லாமே வந்துவிட்டது. பல் தும் கேத்தே ஹோ நர்சே நாராயண் பனே தே பரந்து விஸ்வ கா மாலிக் பன்னா உஸ்மே ராஜா ராணி और डेटी डिनायस्टी सब उनका मालिक राजा रानी प्रजा सब बनेंगे. பாபா, நாங்கள் நரனிலிருந்து நாராயண பதவியை அடைந்தோம், விஸ்வத்தின் எஜமானனாக ஆனோம். ராஜா ராணி எப்படியோ அப்படி முழு வம்சாவளி பிரஜைகள் முதகொண்டு அந்த மாதிரி இருந்தாங்க. இஸ்கோ கஹா ஜாத்தா சுபு போல்னா. இதை தான் சொல்லப்படுது சுபமானதை கூறுதல். எவ்வளோ உயர்ந்த செயல்களை பற்றி நம்ம சொல்லணுமோ, எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், பூமி எப்படி இருந்தது, எவ்வளோ ஆரோக்கியம் இருந்தது, இயற்கை எப்படி ஒத்துழைத்தது, இதை பற்றிலாம் சொல்வது தான் சுப வார்த்தை. நாங்கள் நாராயணன் ஆனது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. அதற்கான பாடத்தை தான் பகவான் படிப்பிக்கிறார். அதற்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ நாம். அப்பனா போத்தாமேல் பி தேக்குனா, முயற்சி செய்யும்போது தன்னுடைய சார்ட்டை நம்ம பார்க்குறது அவசியம். இஸ் ஹாலத்து மேகம் ஊஞ்ச் பது பாசக்கே வனகி. இந்த நேரத்தில் என்னோடய சார்ட் எப்படி இருக்குது, என்னுடைய நினைவு எப்படி இருக்குது, உயர்ந்த பதவியை நான் அடைய முடியுமா முடியாதா பார்க்கணும். கித்தனுக்கும் ராஸ்தா பத்தாய, நான் எத்தனை பேருக்கு வழிகாட்டியிருக்கேன், எத்தனை பேருக்கு நான் ஊன்றுகோலாக இருந்திருக்கிறேன். தன்னுடைய ஆழ் மனசை கேளுங்கிறார் பாபா. இந்த நேரம் என்னுடைய லட்சியம் எப்படி இருக்குது? இப்போ நான் ஷரீரை விட்டேன்னா பாப் சமான் ஆக முடியுமா? எவ்வளோ தகுதியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஆத்மஸ்திதி எனக்கு எவ்வளோ இருக்குது செக் பண்ணுங்க. கபர்தார் रहना चाहिए, बहुत बड़ी मंजिल है. ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா நம்ம போகக்கூடிய பாதை உயர்ந்த பாதையில் போகிறோம். எல்லாரும் பின்னாடி இழுப்பாங்க, நம்மளை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பாபா சொல்கிறார், எவ்வளோ கவனம் கொடுக்கணும். கை பச்சு சமஸ்தே பரோபர் ஹம் தோ யாद ही नहीं करते, பொத்தா மேல் ரக்கர் கியா கரேங்க. சில பேர் அப்படி நினைக்கிறாங்களாம், நான் பாபாவே நினைக்கிறது இல்லையே, நான் சார்ட்டு வச்சு என்னாக போகிறேன்னு. எதுக்காக சார்ட் வைக்கணும்? உஸ்கோ ஃபிர் ஹார்ட் ஃபெயில் கஹா ஜாத்தா. மனசு உடஞ்சிடுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, தடை வருது, தடையை தாண்டி போக முடியல, கடந்து போக முடியல. ஏன்னா ஞானம் இல்லை புத்தியில். பாபா நினைவு வேணும், ஞானம் வேணும், இப்போ தானே கடக்க முடியும். படுத்தே பி ஏசி ஹே தியான் நகி தேத்தே. படிக்கும்போதே கவனம் இல்லாமல் படித்தா, எல்லாமே எனக்கு தெரியும்னு உட்காந்து படித்தா அப்புறம் எப்படி பாஸ் ஆக முடியும் நம்ம? பிச்சாடிமே ஃபெயில் ஹோ ஜாவே. எல்லாமே எனக்கு தெரியும், பாபா சொல்கிறதானே சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? அப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தால் கடைசியில் ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்போ நான் கல்யாண் கர்னா எய்ம் ஆப்ஜெக்ட் तो सामने है, पढ़कर ये बनना है वंडर है ना. கலியுகத்து तो ராஜா ही नहीं है. கலியுகத்தில் ராஜ்யம் இல்லை. இப்போ நம்ம படிக்கிறோம், நம்ம படிக்கிறது எதுக்காக?
லட்சியத்தை பெறுவதற்காக. சாரா மதார் படாய் பர்ஹே. பாபா சொல்றார், படிப்பிற்கு ஆதாரம், अनेतिर्कुम आधारम படிப்பே ஆகும். ऐसे नहीं देवताओं और असुरों की लड़ाई लगी, देवताओं ने जीत कर राज्य पाया. अब असुरों और देवताओं की लड़ाई लग कैसे सकती ना गौरव, पांडवों की ही लड़ाई. பாபா சொல்றார், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்தது, சண்டை நடந்தது, பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் போட்டி நடந்தது, யுத்தம் நடந்தது. அதில் தேவதைகள் வெற்றி அடைந்து ராஜ்யத்தை பெற்றார்கள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. லடாய்க்கு பாத்திகி நிதேஷ் ஹோ ஜாத்தி ஹே. பாபா சொல்கிறாரு, யுத்தம் என்ற விஷயமே கிடையாது, அது தடைப்பட்டு விட்டது, யுத்தமே கிடையாதுங்க, युद्धத்துக்கு அவசியமே கிடையாது. पहले तो ये बताओ, बाबा कहते देखे सब संबंध छोड़ अपने को आत्मा समझो. மற்ற விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை, முயற்சி பண்ணுங்கன்னு முதல்ல சொல்லுங்க. சாஸ்திரங்கள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது, முதல்ல தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைங்க. நான் ஆத்மா, தனியாக வந்தேன், மீண்டும் நான் செல்ல வேண்டும், தூய்மையாகி வந்தேன், மீண்டும் தூய்மை பெற்று செல்ல வேண்டும். ஆத்மா கே பங்க் டூட்டே ஹுயே, ஆத்மாவோட ரெக்க உடஞ்சி போச்சு. மாயானை பத்தித்து பனாயா, மாயா ரொம்ப ஆத்மாவை அசுத்தப்படுத்திட்டு தமோ பிரதான ஆக்கிட்டு. துமாரி ஆத்மா கஹேகி ஹம் அசுல் பரந்தாம் கே ரேனே வாலே ஹே. நம்ம பரந்தாமத்தில் வசித்தவர்கள். यहाँ 5 தத்துவம் को बतला लिया पाठ बजाने लिए. 5 தத்துவத்தால் ஆன இது மண் பொம்மை, இதை நடிக்கிறதுக்காக நமக்கு இங்கே கிடைச்சிருக்குதுங்கிறார் பாபா. मरते ही तो कहते हैं स्वर्गवासी हुआ कौन, वहाँ शरीर गया या आत्मा गई. இறந்தவங்கள சொர்க்கவாசி போயிட்டாங்க, சொர்க்கவாசி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, சரீரம் அங்கே போணுதா ஆத்மா போணுதா, எது போணுது சொர்க்கத்துக்கு? சரீரம் எரிஞ்சிட்டு இல்லையா, இப்போ மிச்சம் இருக்கிறது எது? சொர்க்கமே தோ ஜானே சக்தே, யாரும் சொர்க்கம் போகல. இறந்து போனவங்க சொர்க்கம் போனாங்களா? மனுஷங்க தோ ஜித்தனே ஜோ சுனாயா வ கேத்தே ரேத், யார் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை நம்ம நம்பியிருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ தான் தெரியுது, शिव की पूजा सबसे ऊंच कहते, ऑक्यूपेशन का किसको पता नहीं. பக்தி மார்க்க வாலோனே பக்தி ஹி சிக்லாய் ஹே. பக்தர்கள் பக்தி மார்க்கத்தை கற்றுத்தருகிறார்கள். ஒரே ஒரு பாபா மட்டும்தான் சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவருக்கு தான் முக்கிய பூஜை நடக்குது, அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். மாலை கூட கொடுக்குறாங்க பக்தி மார்க்கத்தில், ஷிவ் ஷிவ் ஷிவ்னு மாலை உருட்டுறாங்க. பாபா சொல்கிறார், இங்கே வாயினால் நம்ம சிவா சிவா சிவான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அனைக்கு பிரகாரக்கு சிக்ஷாயை குருலோக் தேத்தேங்க. இந்தமாரி பலவிதமான கல்வி போதனைகளை குருமார்கள் கொடுக்குறாங்க, எப்படியாவது கடவுளை நினைக்கணும் அப்படின்ட்டு. யஹாத்தும் ஏக்கி பாத்தே, ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாபா சொல்கிறார். பாப் खुद कहते हैं, मेरे को याद करने से विकर्म विनाश होंगे, शिव शिव मुख से कहना नहीं. சிவ 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 சிவன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டார் பாபா. என்னை மனசால் உள்ளபூர்வ அன்போடு என்னை நினைங்க, அப்போ தான் அவங்க ஆத்மா சுத்தம் அடையும். பாப்கா நாம் பச்சா தோடைக்கு சிமரன் கர்த்தா. ஒரு குழந்தை உட்காந்துட்டு அப்பா பேரை சொல்லிக்கிட்டே இருக்குமா என்ன? ஏ சப் குப்த், சப் குப்த், இங்கே எல்லாமே குப்தமானது. கிஸ்கோ பி பத்தா நகி தும் கியா கர் ரஹே ஹோ. நம்ம யோகாவில் உட்காந்துருக்கோம், ஆனால் யாருக்கும் தெரியாது நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோன்னு. எவ்வளோ லவ்லீனில் உட்காந்துருக்கோன்னு, எவ்வளோ சுகத்தை அடைகிறோன்னு, எவ்வளோ ஆனந்தமய ஸ்திதின்னு யாருக்கும் தெரியாது. जिन्होंने कल पहले समझा होगा वही समझेंगे, नए नए बच्चे आते रहेंगे, वृद्धि को पाते रहेंगे. போன கல்பத்தில் வந்தவங்க தான் வருவாங்க, போன கல்பா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. புது புது குழந்தைகள் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்காங்க. ஆகே செல் ராமா क्या दिखलाता सो சாட்சி ஹோக்கர் தேக்னா. இன்னும் போகக்கூடிய காலத்தில் ட்ராமாவில் என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் தென்பட போதோ சாட்சியாக இருந்து பார்க்கணும்.
அதுக்கு தான் பாபா இந்த முதல் பாடத்தை பக்கா பண்ணுங்கன்னு சொல்கிறார். பார்த்தாலும் பார்க்காத நிலை, எந்த தாக்கம் வரக்கூடாது. पहले तो बाबा साक्षात्कार नहीं कराएंगे तो ये होगा ஆர்டிஃபிஷியல் हो जावे. முதல்ல பாபா காட்சியெல்லாம் காட்ட மாட்டார், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. அப்புறம் அது ஆர்டிஃபிஷியல் ஆகிடும் இல்லையா? திடீர்னு தான் நடக்கும். எது நடந்தாலும் பாபா அவுட் பண்ணுறதில்ல. படி சமஜனைக்கு பார்த்தேன் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னும் போகக்கூடிய காலத்தில் இந்த விஷயத்தை திரும்பி பாபா ஞாபகப்படுத்துகிறார். எவ்வளோ விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார். இதில் முக்கியமானது இது. இனி போகக்கூடிய காலத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதை நம்ம எப்படி பார்க்கணும், சாட்சியாக பாருங்கன்னு சொல்கிறார். இதில் நிறைய ரகசியம் இருக்குங்கிறார். தும்கோ சமஜ் மில்த்திகே, ஏன்னா உங்களுக்கு இப்போ புத்திசாலித்தனம் கிடச்சிட்டு. பக்தி மார்க்கத்தில் ஒன்றும் தெரியாமல் இருந்தீங்க, இப்போது ட்ராமாவுடைய ஃபுல் பதிவை புரிஞ்சுக்கிட்டீங்க. अभी तुम बच्चे समझते हो हम पुरानी दुनिया में रहने वाले नहीं. இப்போ நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம், இனி நம்ம பழைய உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அல்ல. स्टूडेंट को ये पढ़ाई बुद्धि में रहती है, तुमको तो मुख्य பாயிண்ட்ஸ் புத்தி में धारण करनी. ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பு தான் புத்தியில் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு காட்லி ஸ்டூடெண்ட்டுக்கு புத்தியில் புது விஷயங்கள் தாரணை செய்ய வேண்டும். नंबर 1 बात अल्फ पक्का करो तब आगे चलो. நம்பர் 1 விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அல்ஃப், பாபாவை பக்கா பண்ணுங்க. பாபா நினைவை ஃபஸ்ட்டு பக்கா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த காரியம்லாம் செய்யுங்க. நைத்தோ ஃபால்த்து பூச்சித்தே ரகேங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வரவங்க இதை தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. பாபா யாருங்கிறத முதல்ல பக்கா பண்ணுங்க. பச்சா லிக்திகே ஃபலானே லிக்கர் தியா கீதா கா பகவான் ஷிவ். சில பேர் சொல்கிறாங்களாம், இன்னார் எழுதி கொடுத்தாங்க கீதையின் பகவான் சிவன். ஏதோ பில்குல் டீக் ஹே, கரெக்டு தானே. பல் ஐசே கேத்தே ஹே பரந்து புத்தி में कोई बैठता तोड़ेगी. கிளிப்புள்ள மாதிரி சொல்கிறாங்களே தவிர புத்தியில் உட்காரல விஷயம். अगर समझ जाए बाप आया है कहे ऐसे बाबा से हम जाकर मिले. அவங்க ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டாங்க, கீதையின் பகவான் சிவன் அவர் இந்த பூமியில் வந்துட்டார்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்படிப்பட்ட பகவானை சந்திப்பதற்காக வருவாங்க, அவர்கிட்டேருந்து ஆஸ்தி பெறுவாங்க. ஏக்கோபி நிக்ஷனைக்கு பைட்டா. ஆனால் வர்றவங்களுக்கு யாருக்கும் நம்பிக்கை வர்றதில்லை. ஃபட்ஸே கி चिट्ठी नहीं आती बल करके लिखते भी है, नॉलेज बड़ी अच्छी है. நான் பாபா புரிஞ்சுக்கிட்டேன்னு வரல, ரொம்ப நல்லா இருக்கு ஞானம் அப்படி தான் சொல்கிறாங்க. பரந்து ஹிம்மத் நஹி ஹோத்தி, ஆனால் தைரியம் வரல. जो समझे वाह ऐसे बाबा जिससे इतना समय दूर रहे, भक्ति मार्ग में तक्के खाए, अब बाबा विश्व का मालिक बनाने आए हैं. இந்த தைரியம் போதலை. ஆஹா பாபா உங்களை அடைஞ்சிட்டே, இவ்வளோ காலங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தேன் பாபா, இவ்வளோ காலங்கள் பக்தி செஞ்சு எவ்வளோ தோல்வி அடைஞ்சிட்டே, எவ்வளோ களைப்பு அடைஞ்சேன். இப்போ நீங்கள் என்னை தேடி வந்துட்டீங்க பாபா, என்னை விஸ்வத்தின் எஜமானனாக ஆக்குறீங்க, அதற்கான கல்வி கொடுக்குறீங்க, எச்சரிக்கை கொடுக்குறீங்க பாபா. ஆஹா பாபாங்கிறது இன்னும் வரல. அப்படி தெரிஞ்சிட்டிங்கன்னா ஓடி வந்துடுவீங்க. இன்னும் போக போக எல்லாரும் பாபாவை தெரிஞ்சுப்பாங்கங்கிறார். நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. अगर बाप को पहचाना ऊंचते ऊंच भगवान है तो उनका बनो ना. பகவான் உயர்ந்தவர்னா அவருடையவராக ஆகணும் தானே, சொல்லி பிரயோஜனம் என்னங்கிறார் பாபா. சம்ஜானே ஐசி தேனி சாகியே கப்பாட்டு ஹி குல்ஜாவே. ஞானம் அப்படி புரிய வைக்கணும், மூளை திறக்கணுங்கிறார். கபாலம் திறக்கணும், புத்தி திறக்கணும், பாபாவுக்கு அப்படி பலி ஆகணும். अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते 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 बाबा. धारणेकाன फर्स्ट पॉइंट, धंधादि करते आत्मा को पावन बनाने लिए समय निकाल याद की मेहनत करनी है. தொழில் விவகாரங்கள் செய்தாலும் ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக
நேரத்தை ஒதுக்கி பாபாவை நினைவு செய்யும் முயற்சி செய்ய வேண்டும். கோய் பி அசுரி காம் கபி நஹி கர்னா ஹே, எந்த ஒரு அசுர காரியத்தை செய்யாதீர்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், அப்னா ஒரு தூசரோं का கல்யாண் கர்னா ஹே, தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். படாய் பட்னா ஒரு படானா ஹே, படிப்பை நீங்களும் படிக்க வேண்டும், படிப்பிக்கவும் வேண்டும். மியா மிட்டு நஹி பன்னா, எனக்கெல்லாம் தெரியும் அதி மேதாவியாக இருக்காதீங்க. யாதுக்கா பல் ஜமா கரோ, நினைவு பலத்தை சேமிக்க வேண்டும், நினைவு சக்தியை சேமியுங்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க. நாம் और मान के त्याग द्वारा सर्व का प्यार प्राप्त करने वाले विश्व के भाग्य विधाता भव. பேர் புகழை தியாகம் செய்வதின் மூலம் அனைவரின் அன்பை பிராப்தமாக அடையக்கூடிய உலகத்தின் பாக்ய விதாத்தா ஆகுங்கள், பாக்யத்தை வழங்குபவராக ஆகுங்கள். जैसे बाप को नाम रूप से न्यारा कहते हैं, लेकिन सबसे अतीक नाम का गायन बाप का है. பகவானை பேரு ரூபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரை விட அதிக புகழுக்குரியவர், பூஜைக்குரியவர் பகவானுடைய பெயரை தான் சொல்கிறாங்க. அதே போல் आप भी अल्पकाल के नाम मान से न्यारे बानो, सदाकाल के लिए सर्वे के प्यारे स्वतः बन जाएंगे. அதே போல் அல்பகால சுகம் தரக்கூடிய பேரு புகழ் மானம் மரியாதை வேணும், என்னை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், இதெல்லாம் தியாகம் பண்ணி எல்லாருடைய அன்பிற்குரியவர் நீங்கள் ஆயிட்டீங்கன்னா சதா காலத்துக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? அன்பானவராகவே இருப்பீங்க. जो नाम मान के भिखारीपन का त्याग करते विश्व के माल भाग्य विताता बन जाते हैं. யார் எல்லைக்குப்பட்ட பேர் புகழினுடைய இந்த கேட்கக்கூடிய விஷயத்தை, பேர் வேணும் புகழ் வேணும்னு கேட்கக்கூடிய சன்ஸ்காரத்தை தியாகம் பண்ணுறாங்களோ அவர்களே விஸ்வத்தின் பாக்ய வித்தாத்தா ஆகின்றனர். कर्म का फल तो स्वतः आपको सामने संपन्न रूप में आएगा, इसलिए अल्पकाल की इच्छा मात्रम अविद्या बनो. ஆசை இல்லாத நிலையை அடையணும். அல்பகால இந்த இச்சைகளை விட்டுவிடுங்கள். கச்சா ஃபல் நை காவ், காயை சாப்பிடாதீங்க. உஸ்கா தியாக் கரோ, தியாகம் பண்ணுங்க. பேர் வேணும் புகழ் வேணும், கச்சா காய் எது? பழம் பிடிக்குமா காய் பிடிக்குமாங்கிறார். பழம் எவ்வளோ சுவையாக இருக்கும், இதெல்லாம் தியாகம் பண்ணால் தான் பழத்தை பெற முடியும். பாக்யம் ஆப்கே பீச்சே ஆயிகா, பாக்யம் உங்கள் பின் தொடரும். அதனால் பேர் புகழ் பிராமணர்களுக்கு சூக்ஷ்மமான ஒரு மாயா, இதை நம்ம தியாகம் பண்ணணும். ஸ்லோகன், பரமாத்மா பாப் கே பச்சே ஹோ தோ புத்திருபி பாவ் சதா தக்த் நஷீன் ஹோ. பரமாத்மா பாபாவின் குழந்தைகளாக இருக்கீங்க, எனவே உங்களுடைய புத்தி என்ற கால் எப்பொழுதும் சிம்ஹாசனத்தில் இருக்கிறீர்கள். புத்திங்கிற கால் எப்போதுமே சிம்ஹாசனத்தில் நீங்கள் கால் வச்சுருக்கீங்க. புத்திங்கிற கால் பாபாவுடைய இதய சிம்ஹாசனத்தில் இருக்கீங்க. அவ்யக்த இஷாரா அஷரீரி விதேக ஸ்திதியினுடைய அபியாசத்தை நாம் அதிகப்படுத்த பாயிண்ட். कोई भी सेवा के प्लान बनाते हो, भल बनाओ, भल सोचो, लेकिन क्या होगा अक्षरेवत होकर नहीं विदेही साक्षी बन सोचो. சேவைக்கான எப்பேற்பட்ட பிளானை கூட நீங்கள் உருவாக்கலாம். நல்லா உருவாக்குங்க, பிளான் பண்ணுங்க, நல்லா யோசிங்க. ஆனால் என்னாகுமோ எப்படி நடக்குமோ அப்படிங்கிற ஆச்சரியமோ கேள்விக்குறியோ வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஆத்மஸ்திதி விதேகி சாட்சியாளராகி யோசிங்க, பிளான் பண்ணுங்க. அப்போது ஒவ்வொரு செகண்டும் பிளைன் ஸ்திதி உருவாயிடும், உங்களுக்கு கவலையே வராது. அபி அவசியக்தா ஸ்திதிக்கா, இப்போ என்ன தேவை? ஸ்திதியினுடைய அவசியம் வேணும். எந்த ஸ்திதி? தேகத்தில் இருந்தாலும் தேகமற்ற நிலை. விதேகி ஸ்திதி பரஸ்திதிக்கோ போத் சஹேஜ் பார்க்கர் லேகி. விதேகி ஸ்திதி என்ன பண்ணுது? பிரச்சனைகளை எவ்வளோ வந்தாலும் கடக்க வச்சிடுது. தேசை பாதலாயே சலேகை, எப்படி மேகம் வருது சூரியனை மறைச்சிட்டே நிற்குமா என்ன? போயிடுது.
விதேகி அச்சல் அடோல்கோ கேள் தேக் ரகே. நீங்கள் விதேகி, தேகமற்ற ஆத்மா. தேகத்தில் இருந்தாலும் ஆத்மா நீங்கள். ஆடாத அசையாமல் இருந்து ஆத்மஸ்தித்தியிலிருந்து நீங்கள் விளையாட்டை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அச்சா, ஓம் சாந்தி. பாபாவை அன்பாக நினைப்போம். உள்ளம் என்ற இருதய சிம்மாசனம் பாபா கொடுத்துருக்கார், அதில் சுகத்தை அடைவோம். ஓம் சாந்தி. இப்பொழுது ஒரு செகண்டில் மனதிற்கு எஜமானன் ஆகி நான் மற்றும் நான் மற்றும் என்னுடைய பாபா உலகம், என்னுடைய பாபாதான் உலகம், வேறு யாரும் கிடையாது. இந்த ஒருமுகப்பாட்டின் நினைவின் மூலமாக, இந்த ஒருமுகப்பாட்டினுடைய நினைவில் நிலைத்து விடுங்கள். वरदानी हाथ सिर पर हमारे, और क्या चाहिए। वरदानी हाथ सिर पर हमारे, और क्या चाहिए। आप बाबा हम बच्चों से मिलते रहिए। वरदानी हाथ सिर पर हमारे, और क्या चाहिए। वरदानी हाथ सिर पर हमारे, और क्या चाहिए। हर किसी को विशेष प्यार आपका देना, शिक्षाएं और सावधानी आपकी पालना। हर किसी को विशेष प्यार आपका देना, शिक्षाएं और सावधानी आपकी पालना। वही प्यार और दुलार फिर दोहराइए। वरदानी हाथ सिर पर हमारे, और क्या चाहिए। वरदानी हाथ सिर पर हमारे, और क्या चाहिए।
वरदान